எங்கள் வீட்டு வாழைத்தண்டு ஸ்பெஷல். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு மோர் கூட்டு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு சூப். வாழைத்தண்டு மோர் கூட்டு தயாரிக்க இலசான ஒரு வாழைத்தண்டை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் மோரும் சேர்த்து அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சிடலாம். இதை ராத்திரியே கூட நம்ம செஞ்சிடலாம். காத்தால் செய்கிறதா இருந்தாக்கா காலையில் அந்த வாழைத்தண்டை நல்ல ஒரு உலோக வடிகட்டியில் வடிகட்டி இன்னும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு அந்த வாழைத்தண்டு துண்டுகளோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் விட்டோம்னாலே போதுமானது. அப்படியே நல்ல இந்த மாதிரி நசுங்கிற பதத்துக்கு அது வெந்து வந்துடும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வாழைத்தண்டு மோர்கூட்டுக்கு அரைத்து விடக்கூடியதான பொருட்கள். ஒரு கப் அளவு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், சீரகம், தனியாத்தூள், இஞ்சி விழுது, காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய். இதை தயிர் போட்டு அரைக்க போகிறோம். நல்ல ஒரு கரண்டியோ 2 கரண்டி அளவோ தயிர் போட்டு தேவையாக இருந்தால் மாத்திரம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அல்லது மோரே சேர்த்து நம்ம அரைக்கலாம். ஸோ இப்போது நம்மளுக்கு வாழைத்தண்டு மோர் கூட்டுக்கு அரைச்சி விடுறதுக்கான விழுது தயாராகிடுது. மீன்வைல் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிறதான அந்த வாழைத்தண்டு பாத்திரம் நம்மளுக்கு வாழைத்தண்டு ரெடியாக இருக்குது. அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதான இந்த விழுதை போட்டு நல்லா கலந்து விடலாம். நீங்கள் தேவையாக இருந்தாக்கா அந்த விழுதில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்தும் கலந்துக்கலாம். பட் அது அந்த வாழைத்தண்டோட டேஸ்ட்டை டைல்யூட் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு அரிசி மாவு சேர்க்காமல் இருந்தாக்கா அந்த வாழைத்தண்டோட டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறது எங்களோட ஒப்பீனியன். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்று சேர கொதிக்கிற வரைக்கும் இதை கொதிக்க விடலாம். ஒரு டேஷ் ஆஃப் தாளிப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இது தேங்காய் எண்ணெயில் தாளித்ததான தாளிப்பு. மேலேயும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு அப்படியே பச்சை தேங்காய் எண்ணெயை, நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வர்ஜின் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு மேலே பொடி பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழைகள் தூவிட்டு இறக்கினோன்னாக்கா ரொம்ப சுவையான டேஸ்டியான, இது மாத்திரம் அல்ல ரொம்ப ஆரோக்கியமான வாழைத்தண்டு மோர் கூட்டு தயார். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு சூப். வாழைத்தண்டை நல்ல ஒரு உலோக வடிகட்டியில் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். அதை ஒரு வாயகலமான பாத்திரத்தில் போட்டு வாழைத்தண்டுக்கு மாத்திரம் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஜஸ்ட்டு லேசாக நசுங்கிற பதத்துக்கு நம்ம வேக வச்சா போகிறோம். கூட்டு அளவுக்கு இதுக்கு வேக வைக்க வேண்டாம், ஏன்னா இதை நம்ம அரைக்க போகிறோம். ஜஸ்ட்டு நசுங்கிற பதத்துக்கு நம்ம வேக வச்சாலே போதுமானது. இந்த வேக வச்சதான வாழைத்தண்டு துண்டுகளை அந்த தண்ணியோடையே ஒரு மிக்சர் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல அப்படியே நைஸாக அரைச்சிடலாம். தேவையாக இருந்தாக்கா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். மீன்வைல் ஒரு பாத்திரத்தில் பாலை காய்ச்சி ஆற வைக்கலாம். இந்த பால் நல்லா காய்ச்சி ஆறி வச்சதான பால், நல்லா ஆறிடுச்சு பால். இந்த பால் பாத்திரத்து மேலே ஒரு உலோக வடிகட்டியை போட்டு அதில் நம்ம அரைத்ததான இந்த வாழைத்தண்டை தண்ணியோடையே அப்படியே போட்டு தேவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கசக்கி இந்த வாழைத்தண்டு சாறை ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். பாலையும் வாழைத்தண்டு சாறையும். நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு வெள்ளை மிளகுத்தூள் அல்லது உப்பு மிளகுத்தூள். நம்ம ஏற்கனவே வாழைத்தண்டுக்கு உப்பு போட்டிருக்கோம். ஸோ இந்த பால் சேர்க்குறதுனால இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்ல ஒரு கொதி விட்டு அதை இறக்கிட்டு அப்படியே சூடாக சூப் பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னாக்கா ரொம்ப ஆரோக்கியமான சுவையான வாழைத்தண்டு சூப்